வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து ஒயிட் குருமா எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அரைக்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 4 எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. அது கூடவே நம்ம வந்து ஒரு 10 பல்லு பூண்டு, அப்புறம் 1 இன்ச்சு இஞ்சியை வந்து சின்னதாக நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம முந்திரி பருப்பு ஒரு 7லேருந்து 8 சேர்த்துக்கலாம். ஊற வச்சிருக்க கசகசாவையும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஊற வச்சது. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம வந்து லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கடாய் சூடானதும் அதில் வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் பட்டை, கிராம்பு, லவங்கம், ஒரு ஏலக்காய், பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சூடான எண்ணெயில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, ரொம்ப வதக்க தேவையில்லை. இப்போ நம்ம வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க காய்கறிகளை நம்ம சேர்த்துடலாம். இதுக்கு வந்து பீன்ஸ், கேரட், பட்டாணி, உருளைக்கிழங்கு, இதுதான் மெயினான காய்கறிகள். இதை நம்ம சேர்த்தாலே போதும், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ காய்கறிகள் எல்லாம் நல்லா வதக்கிட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம ஊற்றினா போதும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வந்து இதை மூடி வச்சு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். காய் வெந்தோன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து நம்ம இதில் சேர்க்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒயிட் குருமா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து குறைஞ்சது சிம்மில் வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து குக் பண்ணாலே போதும். நல்லா கொதி வந்துருச்சு. லாஸ்ட்டாக வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம் புளிப்பு சுவைக்கு. ஏன்னா நம்ம இதில் வந்து தக்காளி சேர்க்கலை, அதனால் நம்ம வந்து லெமன் ஜூஸ் புளிப்புக்காக சேர்த்துக்கிறோம். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தலையும் நம்ம தூவியாச்சு. அவ்வளோதான், சூப்பரான சுவையான வெள்ளை குருமா தயாராகிடுச்சு. இதை வந்து நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை, அதே மாதிரி பரோட்டா கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.